பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா செய்திக்குள் கடந்து போகலாம். லூக்கா 5:5 வாசிக்கும் பொழுது, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கே மீன்பிடித்து பழக்கப்பட்டவராகிய பேதுரு சொல்லுகிறார், இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று. ஒரு இரவு முழுவதும் அவர்களுடைய யுக்திகளை கையாண்டும் ஒன்றும் அவர்களுக்கு அகப்படாதிருந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்களுக்காக அதிகமாக பிரயாசப்படுகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, பொருளாதார முன்னேற்றம், வேலையிலுடைய உயர்வு, இன்னும் விசேஷமாக புத்திர பாக்கியத்திற்காக அநேக மருத்துவ யுக்திகளை கையாளுகிறோம். இன்னும் அநேகம் உண்டு. இவைகளிலெல்லாம் நம்முடைய புத்தியில் எட்டுகிற வகையில் நாம் படித்த படிப்பின் அறிவின் திறமையை வைத்து இத்தனை நாளும் நாம் அதிகமாக பிரயாசப்பட்டும் இன்னும் ஒரு சரியான உயர்வையோ நன்மையோ நாம் காணவில்லை. சீஷர்கள் கடலிலே மீன் பிடிக்க அதிகமாய் பழக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் இயேசுவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி செய்தபோது வலை கிழியத்தக்கதாக பெரிய மீன்களை எடுத்தனர். இத்தனை நாளும் நாம் கை கொண்ட வித்தைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்வோமானால் திரளான நன்மையை நாம் பெறுவோம். பிரியமானவர்களே, எங்களுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமென்.